அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் நடுவுல இருக்கும். உப்பு தண்ணியில தான் வளரும். கண்டல் என்னும் அபிசீனியா, இது அதோட பொட்டானிக்கல் நேம். தமிழ்ல சுரப்புன்னை அப்படின்னு பேரு. அந்த உப்பு தண்ணியில தான் இருக்கும். உப்பு தண்ணியிலையும் உப்பு மணல் சார்ந்த இடத்துல இருக்காது. அங்க தென்னை மரம் தான் வளரும். சதுப்பு நிலம் என்று சொல்லக்கூடிய கடல் எல்லா இடத்துலயும் அழகா இருக்கிறது. சில இடத்துல வந்து சேரும் சகதியுமா இருக்கும். அந்த உப்பு தண்ணியோடு கலந்த அந்த சேரும் சகதியுமான சதுப்பு நிலத்தில் விளையக்கூடியதுதான் அலையாத்தி காடுகள்ங்கிறது. அது என்ன பயன்னா, சுனாமி போல பேரலைகள் வரும்போது தடுத்து நிறுத்தும். நிறுத்தி நாட்டுக்குள்ள மிகப்பெரிய பேராபத்து வராதபடி அந்த சுனாமி அலைகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பும். அவ்வளவு அற்புதமானது. இது பிச்சாவரத்துல இதை பார்க்கலாம். மாலையில் யாரோ அந்த பாட்டுலயும் நிறைய காட்டும். பெரிய பெரிய மரங்களா கூட இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பலன் அளிக்கக்கூடியவை அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகள் எல்லாம் கவனிச்சிங்களா அப்படின்னு நேற்று விஜய் பேசுறாரு. நாகப்பட்டினத்துல திருவாரூர்லாம் வந்து பேசுனா உங்க கூட்டம் வந்து கூட்டிட்டதுனால பெரிய விஷயம் இல்ல. நான்லாம் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன், திருவாரூர்ல பிறந்தவன். இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. அலையாத்தி காடுகள் வந்து தடுத்து நிறுத்துதுனாக்கா இந்த காடுகள் எவ்வளவு எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்குன்னா 2021 45 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் இப்பொழுது 90 சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம், அவ்வளவு பரப்பளவு உள்ள இருந்தத இந்த 21க்கு அப்புறம் அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து நிறைய இடத்துல அந்த சுரப்புண்ணையை நட்டு நிறைய இடத்துல அதை வளர்த்து 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 பெருசாக்கி இருக்காங்க. இந்த புள்ளி விவரம் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு தெரியல. நல்ல ஆட்களா வச்சுங்க விஜய். முட்டாள்களுக்கா அவனை திட்டலாம் போல் இருக்கு. ஏன் நான் உங்க சார்பா தான் சொல்றேன். உங்களுக்கு தப்பு தப்பா எழுதி கொடுத்து அதை நீங்க தப்பு தப்பா பேசி ஒருவேளை நீங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து வேற மாதிரி நெகட்டிவா செயல்படுறானு கூட என்ன தோணுது. யார் அவன் எழுதி கொடுக்கணும்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டுல இருக்கவன முட்டாள் நினைச்சிட்டு அவன் எழுதுறான். இந்த அலையாத்தி காடுகளை எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி வரும் தெரியல. அதை வளர்த்திருக்காங்க. அதனால இன்னும் மேலும் செய்ய வேண்டிய இடங்கள் எந்த இடத்துல அது வளருமோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேற இருக்கு. எல்லா இடத்துலையும் வளர்த்திட்டு போக முடியாது. வேதாரண்யத்துல இருக்குது. வேத ஆரண்யம் என்று சொன்னாலே திருமறை காடு. திருமறை காடு என்று வந்து இந்த அலையாத்தி காடு தான். அங்கேருந்து கோடியக்கரை வரைக்கும் இருக்கும் அந்த காடு. அந்த காடு இருக்கிறதுனாலதான் அங்க பெரிய பாதுகாப்பா இருக்கு. இதை பத்தி ஸ்டடி பண்ணவே இல்லை. எழுதி கொடுத்ததுனால நீங்க பேசிட்டீங்க. இனிமேலாவது சுத்தமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் சொன்னாலும் நல்ல விஷயமா உண்மையா பேசுங்க. அதுதான் மக்கள் மதிப்பாங்க.